என்ன கேட்டாரு? சும்மா சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டாரு, வேற ஒன்றும் இல்ல. ஆதி, ஷாம நல்லபடியா விசாரிச்சிட்டேன். அடுத்து சீதா, உங்களோட டர்ன். வரீங்களா? அ, அ, இல்ல, அ, அது வந்து அ, தெரியும் நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வந்தாலும் எப்படியும் நீங்க உண்மையை சொல்ல போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் கேட்டுதான் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இவங்க உங்க கூட இருந்தா கண்டிப்பா சொல்லுவீங்க. அ, யாரு? கார்த்திக், கூட்டிட்டு வாங்க. அப்பா, அப்பா, சீதா, அப்பா, அப்பா எப்படி இங்க? அப்பா, 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 அம்மா, எதுக்கு அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? போலீஸ் ஆர்டர்மா, நான் எதுவும் பண்ண முடியல. போலீஸ் ஆர்டரா? ஆதித்யா, ஆதித்யா, ஹலோ சீதா, சொல்லுங்க, கூப்பிட்டீங்களா? ஆதித்யா, என்னது? அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ சீதா, உங்க அப்பா தான் உங்களை பார்க்கணும்னு கேட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவரால முடியாதவரு. அவரை இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? மிஸ் சீதா மகாலட்சுமி, அதுக்கான உண்மையை நான் சொல்றேன். உங்க அப்பாவை நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஐ செக்அப் பண்ண வந்த டாக்டர் தானே? ஆமா, ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் ஆதித்யாவோட பிளான் தான். வாவ், வாட் a very smart plan. எஸ் ஆஃப் கோர்ஸ், உங்களை ஏமாத்தணும்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஹோ, இப்ப அப்பாவை கூட்டிட்டு வந்து என்ன எப்படி ஏமாத்த போறீங்க? நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உன்னை கவனிச்சேங்க. உங்க அம்மா பேசும்போதும் சரி, உங்க பேரை சொன்னாலும் சரி, உங்க அப்பா ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, உங்க அப்பா கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ரெஸ்பாண்ட் பண்றாரா? அப்பா, அப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அப்பா, அப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதாப்பா? அப்பா எந்திரிங்கப்பா. 7 வருஷமா என் குரலை நீங்க கேட்டதே இல்லையே. இப்போ நான் தான் பேசுறேன், உங்களோட சீதா மகாலட்சுமி. எந்திரிங்கப்பா. அப்பா, என் ஆசையா வீட்டிலலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்களே, உங்களோட சீதா வந்திருக்கேன்ப்பா. எந்திரிங்கப்பா. சீதா, நீங்க ஜஸ்ட் உங்களோட வாய்ஸ்ல பேசினா மட்டும் பத்தாது. அவருக்கு பழைய மெமரிஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. லாஸ்டா எப்போ பாத்தீங்க, என்ன நடந்துச்சு, சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் உங்களை வளர்த்தாரு, அது மாதிரியான மெமரிஸ்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே டாக்டர். அப்பா, அப்பா, நீங்க நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? அம்மு, அம்மா இங்க வாடா அப்படி கூப்பிடுவீங்கல்ல? அப்பா எந்திரிங்கப்பா, உங்களோட அம்மா நான் வந்திருக்கேன்ப்பா. அப்பா எந்திரிங்க. அப்பா, வருஷம் வருஷம் ஸ்கூல்ல நான் தான் ஜிபி வாங்கி நல்லா படிப்பேன். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? என்ன வருஷம் வருஷம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களே, அங்க போலாமாப்பா? வரீங்களா? எந்திரிங்கப்பா, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. கைலமா, அப்படி என்ன இடம்? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சென்டிமெண்டலான இடம்லாம் கிடையாது. சும்மா பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவிலுக்கு தான். பிள்ளையார் கோவிலுக்கா? என்னம்மா, ஜிபி எடுத்த பிள்ளைய பக்கத்துல இருக்க கோவிலுக்கா கூட்டிட்டு போவீங்க? அது ஒன்றும் இல்லை, இவருக்கு பிஸ்னஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. வெளியே எங்கேயாவது பார்த்தாங்கன்னா எங்களை சுட்டு கொண்டுருவாங்கன்னு இவருக்கே ஒரு பயம். அதனால வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாரு. ஓஹோ. சீதா, அவருக்கு கடைசியா நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துங்க, அப்பதான் அவருக்கு மெமரி வரும். அப்பா, 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 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ராமா மீட் பண்றேன்னு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்புனல, அப்போ இதத்தான் சீதா நான் எதிர்பார்த்தேன். கமான், சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க சீதா. சீதா, நீ என்ன பண்ற? உண்மையை சொல்ல போறியா? வேண்டாம் சீதா, நீ உண்மையை சொன்னினா உன்னை தவிர இங்க பல பேருக்கு பிரச்சனை. ஆதி பயங்கரமா பக்காவா பிளான் பண்ணி உன்னை அவரை வலையில மாட்ட வைக்கிறாரு. நோ சீதா, கவர்ந்துராத, வேண்டாம். போச்சு, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலனா அடுத்து என்ன பண்றது? கார்த்திக், சொல்லுங்க. சீதா, உங்ககிட்ட தான் பேசுங்க. அப்பா கிட்ட பேச பேசதான் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அவரோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுங்க. என்ன டாக்டர் கார்த்திக், இவ்வளோ நேரமா கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன், ஆனா அப்பா என் குரலை கேட்டு எந்திரிக்கவே இல்லை. நீங்கெல்லாம் சொன்னீங்க என்னோட போட்டோவை காமிச்சோன்னே அவரை ரியாக்ட் பண்ணாருன்னு. ஆனா இவ்வளோ நேரம் நான் பேசினது எங்க அப்பா காதுல விழலையா? என் கையிலமா, ஒரு பிள்ளைக்கு மூளை இருந்து அதுக்கு அறிவு இருக்கிறது தப்பு இல்ல. அதுக்குன்னு இந்த பிள்ளைக்கு உடம்பு ஃபுல்லா மூளை இருக்கே கையிலமா, எதுக்குமா இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க? எனக்கே டவுட்டா தான்ப்பா இருக்கு. என் கையிலமா, நம்ம போட்ட பிளான கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? அதெல்லாம் நீங்க உள்ள கூட்டிட்டு வரும்போதே கண்டுபிடிச்சிருப்பா. சீதாவை பத்தி உங்களுக்கு தெரியல. சீதா, அதான் டாக்டர் சொல்றாங்கல்லம்மா, அவர்கிட்ட பேசு, அப்பதான் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்.
ஷாம் ஷாம் என்னால் பேச முடியல ராம். எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்குது. நான் நான் போகிறேன். அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. இந்த நிலைமையில அப்பாவை என்னால் பார்க்க முடியல ராம். நீங்கள் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. ஆதி, சீதா தான் சொல்றாள, நீங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிடுங்க. பாவம், அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. நம்ம சொன்னதை நம்பி ஷாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. அப்போது இந்த பிளானுக்கும் ராமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிளானை டோட்டலாக போட்டது ஆதித்யாவும் இந்த டாக்டரும், அப்புறம் அம்மாவும் கூட தான். அம்மா போய் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அம்மா இவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறாங்க. அம்மா கிட்ட பேசி எப்படியாவது இவங்களை அனுப்பணும். அம்மா, சொல்லுமா. அப்பா எந்த சுச்சுவேஷனில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் இங்கே எதுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தீங்க? சீதா, அது வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அப்பா நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாருமா. அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் பிறந்த 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கயல்வெளியோட பேச்சில் தடுமாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்கிறீங்களே கயல்வெளி, அதான் உங்கள் பேச்சில் தடுமாற்றம் இருக்கு. பெத்த அம்மா கிட்டயே வா. சீதா, என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்னம்மா? வேற என்னம்மா இருக்க முடியும்? நீ சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியே வரணும் தான் அம்மாக்கும் ஆசை இருக்கும்லம்மா. தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தானமா ஆகணும். உங்க புத்தகத்துல நீங்க நிறைய இடத்துல அதை எழுதியிருக்கீங்களே, நீங்களே இப்படி பேசலாமா? தப்பு பண்ணவங்க அனுபவிக்கலாம், ஆனா பண்ணாத தப்புக்கு நீ ஏமா அனுபவிக்கணும்? நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? நீ யாருக்குமே கொஞ்சம் கூட கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு. உன்னை எதிரியா நினைக்கிறவங்களுக்கும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பே தவிர அவங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னா நீ நினைக்கவே மாட்டேன். அதுலயே எனக்கு தெரியுமா, நீ தப்பு பண்ணல. நீ எதுக்கு இப்படி வேற யாரோ பண்ண தப்புக்கு தண்டனை ஏத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் உண்மையை சொல்லு சீதா. உனக்காக தான் ஆதித்யால இருந்து, ராம்ல இருந்து, டாக்டர் கார்த்திக்ல இருந்து எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ்மா, உண்மையை சொல்லிட. என்ன உண்மைமா? என்ன உண்மை? மாமாவை நான் தான் அன்னைக்கு கொலை பண்ணேன். என் கையால கத்தி எடுத்து நான் தான் அவரை குத்துனேன். அதுதான் உண்மை. நான் சொல்லிட்டேன், போதுமா? விட்டுடுங்க என்ன. சீதா, சீதா நில்லுமா. மனசுல ஒண்ணு நினைச்சிட்டானா அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. இதுதான் அவளோட குணம். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுதான் உண்மையான சீதா மகாலட்சுமி. ஓ, கல்யாணமா? ஆமா, அம்மா கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சாய், நானே இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ப்ளீஸ், இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமே. சூர்யா, என்ன சொல்றீங்க? கல்யாணம் வேண்டாமா? ஏன்? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லல சாய், இப்போதைக்கு வேண்டாமேன்னு தான் சொன்னேன். அப்புறம் எப்போ எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது? நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளோட லைஃப் செட் ஆகட்டுமே, அது வரைக்கும் இதை பத்தி யோசிக்க வேண்டாம்னு தோணுச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒன்னும் இல்ல சாய், பயப்படாத. நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்னோட காதலை உன்கிட்ட சொன்னேன். நீயும் இப்போதான் என்கிட்ட சொல்லியிருக்க. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி லவ் பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம கொஞ்ச நாள் காதலிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. இவ்வளவுதானா? நான் ரொம்ப பயந்துட்டேங்க. என்ன நினைச்சு பயந்த? எங்க நம்மளை ஏமாத்தி விட்டுட்டு போயிருவானோன்னு நினைச்சியோ? இல்ல இல்ல, அப்படிலாம் நினைக்கல. நீங்க டக்குன்னு கல்யாணமே வேணான்னு சொன்னோன்னே நான் கூட வேற என்னென்னமோ யோசிச்சுட்டேன். அதான் என்ன யோசிச்ச? இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காங்கல்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல, அது மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஐயா, சச்ச, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு இதே மாதிரி காதலிச்சுட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. மேபி ஒரு 2 வருஷம். 2 வருஷமா? இல்ல, எனக்கு புரியல. அப்படி என்ன 2 வருஷம் என்ன காதலிக்க போறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட காதல் பண்ணலாம்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் சந்திச்சுக்க முடியாது. திருட்டுத்தனமா போன் பேசிக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 24 மணி நேரமும் நீங்க என் கூடவே இருப்பீங்களே பார்ட்னர். ஓ, அதுக்காக. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ பொட்டிக் போற, நானும் உன் கூடவே இந்த மேனேஜ்மெண்ட்காக பொட்டிக்கு வரேன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஜாடையிலே பேசுவோம்ல, அது வேற ஃபீல். ஆனா இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நீ என்ன கண்டுக்க கூட மாட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம்னா காலையில எந்திரிச்சு நீயும் கடைக்கு கிளம்புவேன், நானும் கிளம்புவேன். 2 பேரும் ஒரே வண்டியில ஒன்னா வருவோம். சில குடும்ப விஷயங்கள்லாம் பேசிப்போம், பல விஷயம் நம்மள பத்தி இருக்கும். பேசிட்டு கடைக்கு வந்தா நீ என்ன கண்டுக்க கூட மாட்ட. ஆஹா, அப்புறம் மேபி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டையும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு அப்புறம் மறுபடியும் ஒன்னாவே கிளம்புவோம் கடையை சாத்திட்டு. அப்புறம் ஒரே வண்டியில ஒன்னா கிளம்பி வீட்டுக்கு வருவோம். வந்தா என்ன, நீ சமைப்ப, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், சாப்பிட்டுட்டு தூங்குவோம். இதுதான் ரொட்டீனா நடக்கும். ஆனா இதுவே கல்யாணத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோயேன்,
நானே சொல்றேன். காலையில எந்திரிச்சோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிறோமா என்னன்னு ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, குட் மார்னிங்னு மெசேஜ் பண்ணுவோம். அப்புறம் ஆளுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன கலர்ல போடலான்னு பேசிப்போம். அப்புறம் அதே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தர் வண்டியில கடைக்கு வருவோம். வந்ததுக்கு அப்புறமும் என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணன்னு கேட்டுப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டே லவ் பண்ணிக்கிட்டே கடையை கவனிப்போம். நடுவுல 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்க போவோம். வர கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்குவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுக்குவோம். அப்புறம் அப்புறம் 2 பேரும் கடையை சாத்திட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மனசு விட்டு பேசி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க வண்டியில வீட்டுக்கு கிளம்பி போவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டில் போய் ரீச் ஆயிட்டீங்களான்னு கேட்டு மெசேஜ் பண்ணிக்குவோம். அப்புறம் சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்டு மிஸ் பண்ணிட்டே மெசேஜ் பண்ணுவோம். இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே? ஆமா, அதேதான். நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போறோம். அதனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு போலாமே, அதுதான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது கூட நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அப்புறம் என்ன? சூர்யா விடுங்க. விட மாட்டேன். சூர்யா, சின்ன சூர்யா விடுங்க. பாருடி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி லைட்டா என்ஜாய் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் 24 மணி நேரமும் இருக்கும். என்ஜாய் பண்ணிக்கவே முடியாது. இதெல்லாம் சாதாரணமாயிடும். என்னது? கல்யாணத்துக்கு அப்புறம் 24 மணி நேரமும் இப்படிதான் இருக்குமா? ஐய விடுங்க. என்னது ஐயவா? ஓய், இப்பவே இதுக்கெல்லாம் ரிஹர்சல் எடுத்துக்கோ. அப்புறம் அங்க வந்து ஐயா நொய்யன்னு மூக்குல குத்திடுவேன். அதுக்குத்தான் இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குல்ல, அப்ப ரிஹர்சல் எடுத்துக்கிறேன். பர்றா, அப்போ மேடம் ரெடியா தான் இருக்கீங்க? இல்லையே, யார் சொன்னா? இப்பதானே சொன்ன 2 வருஷம் டைம் இருக்குல்ல, அப்ப ரிஹர்சல் எடுத்துக்கிறேன்னு. சூர்யா, நான் இப்படி பேசினதே இல்ல. நீங்க தேவையில்லாம என்ன பேச வைக்கிறீங்க. நீங்க கை எடுங்க, நான் போறேன். ஆமா, நீ யார்கிட்டயும் இப்படிலாம் பேசினதுல நான் டெய்லி ஒருத்தட்ட போன் பேசி மணிக்கணக்கா இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் புதுசு தாண்டி. உன்கிட்ட மட்டும் தானே இந்த மாதிரி உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒன்னும் இல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே தான். எது? இப்படி கட்டிக்கிறதா? இல்ல, யதார்த்தமா என் கூட பழகிறது. எனக்கான கம்ஃபர்டபிள் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி பரிதாபமாவே பார்ப்பாங்க, ரொம்ப சிம்பத்தியாவே பார்ப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்கிட்ட சகஜமா என்ன ஒரு சாதாரண பொண்ணா நடத்துறீங்க. அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூர்யா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண பொண்ணுதான் சாய். உன்னை பரிதாபமா பாக்குற அளவுக்கு உன்கிட்ட எந்த குறையும் இல்ல. நீயும் மத்த பொண்ணுங்க மாதிரிதான். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், என்னோட பொண்டாட்டி ஆக போற, அவ்வளவுதான். ஏய், ஏண்டி அழுவுற? எங்க அம்மா கூட என்னையும் ஜனனையும் ஒன்னா பார்த்ததே இல்ல தெரியுமா? என்கிட்ட எப்போதுமே ஒரு ரெஸ்பெக்டா தான் பேசுவாங்க, ஒரு மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. ஆனா ஜனனின்னு வந்தா நல்லா ஜாலியா விளையாடுவாங்க, அவளை திட்டுவாங்க, அவகிட்ட கோவப்படுவாங்க, அவளை அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நீங்க மத்த பொண்ணுங்க கிட்ட பழகுற மாதிரி என்கிட்ட பழகுறது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? என்ன அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வச்சிருக்கீங்க சூர்யா. தேங்க்யூ சோ மச். நீங்க கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சாய், நீ என் பொண்டாட்டிடி. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாதுடி. அழாத. அழமாட்டேன், இனிமே அழமாட்டேன். சரி, சரி பார்க்கலாம். திடீர்னு சிரிக்க சொன்னா எப்படி சிரிக்கிறது? எப்போதும் சிரிப்பியே, குடத்துக்குள்ள கல்ல உருட்டி விட்ட மாதிரி கல 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 கலன்னு அது மாதிரி சிரிக்கணும். என்ன சூர்யா, போங்க, எனக்கு சிரிப்பா வருது. இப்ப எப்படி இருக்கு? சிரிச்சாதான் சூர்யாவோட பொண்டாட்டி சாயா நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே எப்போதும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரி. எங்க இன்னொரு வாட்டி கல கல கலன்னு சிரி. சூர்யா, சூர்யா சும்மா இருங்க, சிரிப்பா வருது. இந்த எக்ஸாம், இந்த படிக்கிறது, இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ அவன் மாங்குன்னு உட்காந்து படிச்சு எழுதி இருந்தா அந்த அருமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு போய் சேர்ந்துட்டான். நாங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி, கழுத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வச்சா என்ன, மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் பத்தாததுக்கு சைக்கிள் டெஸ்ட் என்ன, செமஸ்டர் என்ன, அந்த செமஸ்டர்ல அரியர் வச்சா மறுபடியும் அடுத்த செமஸ்டர்ல வர அதை எழுதி கிளியர் பண்ணணும். இப்படியே ஒரு செமஸ்டர்லயும் 2 சப்ஜெக்ட் அரியர் வச்சா கடைசி செமஸ்டர்ல ஐயோ என் பிராணமே போயிடும். ஜனனிமா. அம்மா குரல் மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அம்மா நம்மள இவ்வளவு பாசமா கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வேற ஏதோ ஒரு ஜனனிய அவங்க அம்மா கூப்பிடுறாங்க போல. ஏய் எரும மாடு. இதுதான் நம்ம அம்மா. மா
ஏண்டி ஜனனின்னு அசையா கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேன், எரும மாடுன்னு கூப்பிடுறேன் அண்ணாந்த மா அப்படின்னு கத்துற. நீ மேனு கத்தும் போதே மாடுன்னு ப்ரூவ் பண்றடி. அது ஒண்ணும் இல்லம்மா, நீ கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே பழக்கிட்டியா, அதான் அப்படியே வருது. ஏய் சாய் எங்கடி போயிட்டா? அவ ஆள் கூட வெளியே போயிருக்காமா. எனது அது அவளாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட வந்து கேக்குறியேன்னு கேட்டமா. புரியுதுடி புரியுது. சூர்யா கூட வெளியே போயிருக்காளா? புரிஞ்சிச்சுல, அதான். ஏண்டி அவ சூர்யா கூட வெளியே போனா சந்தோஷப்படுற முத ஆள் நான் தாண்டி, என்கிட்டே போய் மறைக்கிறீங்க. ஏமா என்னதான் இருந்தாலும் நீ அம்மா தானே, உன்கிட்ட போய் ஆளோட வெளியே போறேன்னு சொல்லிட்டாமா போவா. இந்த விஷயத்துலயாவது வயசுக்கு மரியாதை தரீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. என்கிட்டயா? நீயா? வாய்ப்பில்லையே. உன்னை பத்தின விஷயம் தாண்டி. என்ன பத்தின விஷயமா? என்னமா? இல்லடி, என் கூட ஆஃபீஸில் லலிதான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. உனக்கு கூட தெரியும், அவங்க பொண்ணு ஸ்வேதா கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டியில அவங்க தான். ஆமா, ஸ்வேதாவோட அம்மா லல்லி ஆண்டி. அவங்களுக்கு என்ன? அவங்க பிரேக்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசினாங்க. சரி. அவங்க பொண்ணு ஸ்வேதா கூட இப்போ ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கா போல. ஆமாமா, என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எங்க காலேஜ்ல, வேற காலேஜ்ல இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி. ஏய் இது முக்கியமான விஷயம்டி, கொஞ்சம் சீரியஸா கேளு. சீரியஸா கேளுனா ஐசியூல படுத்துட்டா கேட்க முடியும்? சொல்லுமா என்னன்னு. என்ஜனனி, படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணா தப்பில்ல தானே? படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் கொஞ்சம் கஷ்டம் தாமா. ஆனா ஒருவேளை அந்த கப்பல்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து மியூச்சுவலா அவங்க முன்னாடியே பேசிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. படிக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா செமஸ்டர்ஸ்ல எல்லாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லனா கஷ்டம். ஏன்டி நெகட்டிவா யோசிக்கிற? நம்ம நிலாவை எடுத்துக்கோ, அவ ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறா. ஆனா ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்ல? அது மாதிரி படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் இருப்பாங்கடி. அததாமா சொல்றேன், ஆதி அண்ணா மாதிரி நல்ல மியூச்சுவலா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். நிலாவும் அதுக்கேத்த மாதிரி இருக்கா, ஆதி அண்ணாவும் அதுக்கேத்த மாதிரி இருக்காரு. அததாண்டி நானும் சொல்ல வரேன். இருப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளைங்க எல்லாம் அமைவாங்க. இரு ஒரு நிமிஷம் இரு. இப்ப எதுக்கு இந்த வீணா போன கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் முடியலடி, நான் நேரடியாவே சொல்லிடுறேன். அட சொல்லி தொலைமா. உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டி. ஜனனி, அப்பட்டமா தெரியுது நீ கேவலமா சிரிக்கிறேன்னு. கொஞ்சமாவது வேணான்னு சீன் போடுடி. எனது கல்யாணமா? ஆமாண்டி. ஏன் மா, யார் கேட்ட இப்ப இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டனா? என்னடி இப்பதான் கல்யாணம்னு சொன்னோனே பல்ல காமிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ ஷாக் ஆகி நான் கேட்டனான்னு கேக்குற. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாங்களே. அம்மா கேவலமா நினைக்கிறதுக்குள்ள அம்மா மைண்டை டைவர்ட் பண்ணணும். ஜனனி, அது என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. சரி மேட்டருக்கு வாங்க. இப்போ நீங்க யாரை கேட்டு நீங்க என் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசெல்லாம் ஆகல. எனக்கு இப்போ 21 வயசு தான் ஆகுது. இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க நல்லா ஜாலியா செட்டில் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருப்பீங்க. ஆனா நீ நான் போய் சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடெல்லாம் கூட்டணும், மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், அப்போ புருஷனை பார்த்துக்கணும். இத்தனை வேலையும் நான் செய்யணுமா? ஐயோ ஜனனி, ஆமாண்டி, இந்த சின்ன வயசுலயே உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? சரி விடு, ஒரு 27-28 வயசு ஆகட்டும். என்ன இன்னும் ஒரு 7-8 வருஷம் தானே, பரவாயில்லடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பாரு இத கூட யோசிக்கல. ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி ஓகே, புரோக்கர் கேட்டாங்க, நான் வேணான்னு சொல்லிடுறேன். ஐயோ ஜனனி, சொதப்பிட்டி. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 லட்சத்துக்கு நடிச்சு வச்சிருக்கேடி. உங்க அம்மாவை நிப்பாட்டு. அம்மா சொல்லும் போதே கல்யாணத்தை பண்ணிட்டு ஓடிடு, இல்லைன்னா காலம் ஃபுல்லா இப்படியே தான் உட்கார்ந்துருக்கணும் நீனு. அம்மா வாடி வா. யார்கிட்ட? நான் உன்னை பெத்தவடி, என்கிட்டயே வா. எப்படி உன்னை வலிக்கு வர வச்சனா?